அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், நாடு முழுவதும் மே 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருப்பது தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் உள்ள மாணவர்கள் மத்தியில் மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். 2026-27 கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதியன்று நாடு முழுவதும் 5432 தேர்வு மையங்களில் நடைபெற்றது. இந்த நீட் தேர்வை நாடு முழுவதும் சுமார் 22.80 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதியுள்ளனர். இந்நிலையில் ராஜஸ்தான் மாநிலத்தில் வினாத்தாள் கசிந்ததாக எழுந்த புகாரை அடுத்து இந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் அறிவித்துள்ளது. மேலும் மறுதேர்வுக்கான தேதி விரைவில் வெளியிடப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில், ஆண்டு முழுவதும் கடினமாக உழைத்து படித்து தேர்வு எழுதிய மாணவர்கள் இந்த ரத்து அறிவிப்பால் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். நீட் தேர்வு தமிழக மாணவர்களின் மருத்துவ கனவை பாதிக்கும் என்பதால் நீட் தேர்வு விலக்கு அவசியம் என புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் முதலில் வலியுறுத்தியிருந்தார். தமிழக கிராமப்புற ஏழை மாணவர்கள் எப்படியாவது மருத்துவராகும் கனவை அடைந்தே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் சிறிதும் பின்வாங்காமல் நீட் தேர்வில் எப்படி வெற்றி பெறுவது என்பதை தாங்களாகவே முயற்சித்து வேறு வழியின்றி தங்களை அதற்கு தயார்படுத்திக் கொண்டு நீட் தேர்வை எதிர்கொண்டு வரும் வேளையில், ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேர்வு நடைமுறையில் ஏதாவது ஒரு குளறுபடி தொடர்ந்து ஏற்படுவது மாணவர்கள் மத்தியில் நீட் தேர்வு முறையில் ஒரு சிலர் குறுக்கு வழிகளில் மருத்துவ இடம்பெற்று விடுகிறார்களோ என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோன்று நீட் தேர்வு நடைமுறை பற்றி நம்பிக்கையற்ற தன்மை காணப்படுவதால் தமிழக கிராமப்புற ஏழை மாணவர்கள் நீட் தேர்வால் பாதிப்படைவதாக கருதி அதை ஏற்றுக்கொள்வதில் விருப்பமில்லாத காரணத்தால் நீட் தேர்வை நீக்கிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றனர். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மட்டும் இருந்திருந்தால் நீட் தேர்வே தமிழகத்தில் நுழைய விடாமல் செய்திருப்பார்கள். இதன் காரணமாக ஒவ்வொரு கிராமப்புற ஏழை மாணவர்களும் நம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இன்று நம்மோடு இல்லையே என்று ஏங்குகிறார்கள். எனவே நீட் தேர்வில் முறைகேடு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் மற்றும் மறுதேர்வை எவ்வித குளறுபடியும் இன்றி நடத்த வேண்டும் என மாணவ மாணவியர்களின் சார்பாக மத்திய அரசை கேட்டுக்கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டுள்ளார். மேலும் கிராமப்புற ஏழை மாணவ செல்வங்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் மட்டுமாவது நீட் தேர்வை நீக்கிடும் சட்ட வழிமுறைகளை ஆராய்ந்து விரைந்து செய்திட வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை கேட்டுக்கொள்வதாக புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்.